இருந்தாலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் குவாரிக்குள் நுழைய முடியாது என ஏகபோக திமிருடன் கூறிய குவாரி உரிமையாளர் செய்தி வெளிவந்தால் கொன்று குவாரியிலே புதைத்து விடுவோம் என மிரட்டி இருக்கிறார். சார் ஆபீஸ்ல சார் அவரா சார் ஆபீஸ்ல சார் அவரா திருப்பூர் மாவட்டம் அலங்கிய ஊராட்சியில் தினசரி 30க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் மண் கடத்தப்பட்டு வருவதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 5000 டன் வரை அனுமதியின்றி மண் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இவ்வாறு கணக்கில்லாமல் மண் கொள்ளை நடந்தால் நாட்டின் நிலை என்னவாகும் என்ற கேள்விதான் எழுகின்றது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்திக்குழு செய்தி சேகரிக்க சென்றபோது வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை அறிந்து மண்ணை சாலையோரத்தில் கொட்டிவிட்டு தப்பினர் அந்த மண் மாஃபியாக்கள். தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கிராமத்தில் உள்ள குளத்தில் விவசாய தேவைக்கு என கூறிவிட்டு களிமண்ணை உப்பளத்திற்கு கடத்தப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளாத்திக்குளம் எம்எல்ஏ துணையுடன் மேல்மாந்தை கிராமத்தை சேர்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் முனியசாமி மற்றும் சூரங்குடியை சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் மண் கொள்ளை நடப்பதாக கூறப்படுகிறது. அரசு உத்தரவையும் மீறி 3 அடிக்கு மேல் களிமண் அள்ளப்படும் நிலையில் உப்பளத்தின் பாத்தியை சமப்படுத்துவதற்காக களிமண் கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் அருகே உள்ள பேரம்பாக்கத்தில் 30 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டி நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட ராட்சத இயந்திரங்களை கொண்டு இரவில் மண் திருட்டு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆமூரில் 15 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டி சவுடு மண் திருடானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நெல்லை சீவல்லப்பேரியில் உள்ள குளத்தில் இரவில் சரள்மண் அள்ளி 6 பேரை கைது செய்த போலீசார் மண்ணல்ல பயன்படுத்திய JCB 2 டிராக்டர்களையும் பறிமுதல் செய்தனர். மண்ணள்ளி கொண்டிருந்த போதே சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர்.